ஒரு முனிஷ்காந்த் சாரை பற்றி ஏதாவது சில வார்த்தைகள், ஏன்னா அவரோட தான் நிறைய சீன்ஸ் உங்களுக்கு இருக்கு. முனிஷ்காந்த் இருக்கட்டும், அந்த நாசர்னு ஒருத்தர் இருப்பார் எங்க சார், அந்த ஒரு கோஆர்டினேட்டர் ஒரு ஜென்டில்மேன் இருப்பார், இருக்காரா? ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, அப்போதான் ஃபர்ஸ்ட் இப்போ சரி நம்ம மிடில் ரிலீஸ் பண்ண போகிறோம், ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போகிற தம்பி நீங்கள் வந்துருங்க, வேற லெவலில் இருக்குது அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி நான் உள்ளே போனேன். உள்ளே போகும்போதே என்னை பார்த்தோன்னே சொன்னார், அடுத்த சிவகார்த்திகேயன் வந்தாச்சு அப்படின்னாரு. இப்போ ஒரு 20 பேர் பேசியிருக்காங்க, யாராவது என் பேரையோ இல்லை அந்த ஆட்டோக்காரருக்கு யாரு ஒரு ஆள் இப்போ தெரியாது நம்ம பேர் சில பேருக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோக்கார மாதிரி ஒரு பையன் வந்தா இது ஓகேனால அப்படி அந்த மாதிரி இருக்குது அவர். இதனால தான் நான் கூட யோசிப்பேன், முனிஷ்காந்த் எப்போ வந்து கதையின் நாயகன் கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து ஐயோ சார் நீங்கள் வேற எதையாவது கிளப்பி விட்றாதீங்க சார், நமக்கு இதெல்லாம் சட்டாக. நான் யோசிப்பேன் ஏன் சார் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒருவேளை உண்மையிலே வந்து அவருக்கு அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லையா, இல்லை வந்து காமெடி ட்ராக் நல்லா போயிட்டு இருக்கு, இவருக்கு பாட்டுக்கு அப்புறம் மாட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு படத்துக்காட்டு 1 வருஷம் வெயிட் பண்ண வச்சு நம்ம அந்த அதுதானே சார். அதேதான் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை செட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மல்டி அதை பண்ண முடியாது அப்படின்னு, அதனால இருக்குமோன்னு தெரியல. அதனால அவர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். முடிச்சு போகும்போது அவர் பேசுறேன். இந்த முனிஷ் அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன். ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு உண்மையிலே ஹீரோ மாதிரியே இல்லை, ரொம்ப ஜாலியா இருப்பாரு. டக்குன்னு நான் தம் அடிச்சுட்டு பாதி வச்சு அதை எடுத்து அடிப்பாரு. ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு கை, அந்த மாதிரி எங்களுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்புறம் முனிஷ் அண்ணன், அப்புறம் கோடாங்கி ரிவ்யூஸ் அவரு, அப்புறம் அந்த ஒன் அண்ட் ஒன்லி த ரியல் ஓஜி ராதா ரவி சார் கூட இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் எங்கள் எல்லாரையுமே வந்துட்டு செம்ம ஃபன் பண்ணாரு. எங்களுக்கு ஒரு 11 நாள் ஒரு 12 நாள் அவர் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா யாரையுமே கலாச்சிக்க மாட்டோம், பட் அவர் வந்தாருன்னா செட்டில் எல்லாரையும் கலாய்ப்பார். சுதர்சன் சார்லாம் வச்சு வாங்குவாப்புல வேற லெவலில். அது அந்த தம்பி வந்து பொண்ணுங்க கொஞ்சம் அழகா இருந்தா ஒரு மாதிரி கேமரா ஆங்கிள் செட் பண்ணுவான், நம்மளை கண்டுக்க மாட்டான் அந்த மாதிரி பேசுவார். அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப சென்சிபிளாக இருக்கும் அவர் சொல்கிறதுலாம். ஒரு வாட்டி ஒரு ஷார்ட்டை கொஞ்சம் சீட் பண்ணி எடுக்கிறோம் சார், கொஞ்சம் அப்படி வாங்க சார் டக்குன்னு வந்துருங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமராவே மூவ் ஆகலை. அதுக்கு அவர் சொன்னார், இது ஃபர்ஸ்ட் கேமராவை மூவ் பண்ணுங்க தம்பி, அப்புறம் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுங்க, வண்டலூரில் சாப்பிட்றதுக்கு இங்கே வாயை திறந்துட்டு போக முடியுமா. மறந்துட்டேன் நான், என்னடா மனுஷன் என்னடா இப்படி ஒரு ஸ்கில்லா எப்பேற்பட்ட ஒரு பஞ்சை வந்து அசால்ட்டா அடிக்கிறாரு. ஸோ அவர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணது நிறைய எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அப்புறம் கோடாங்கி ரிவ்யூ சார் அவரு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் அப்போ சொன்னாங்க நவம்பர் 21 நம்ம படம் மட்டும்தான் வருது, வேற லெவலில் இருக்கும்னாங்க. 3 நாள்ல டப்புன்னு மாஸ்க்னு ஒரு படம் வருதுனாங்க. அடுத்த ஒரு 2 நாள்ல தம்பி இப்போதான் இன்னொரு படம் வருதுனாங்க. இப்போ நம்ம வந்து ரீசெண்டா ஒரு டீசர் பார்த்துட்டு வரேன், நவம்பர் 21 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 படம் 6 படம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச படங்களை வந்து நல்லா கொண்டாடுங்க. பட் இந்த படம் எங்க படம், நான் அதை வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். உண்மையிலேயே நிறைய பேர் மனசை பிடிக்கும், நல்ல ஒரு படம். அண்ட் இதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ரத்தன சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த படம் கிஷோர் சார் வந்து என்கிட்ட சொல்லும் போது, இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு கடையில் தான் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து சொன்னார், அண்ணே ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா. இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பிளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பார்ட் எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கிஷோர் சார் என்கிட்ட கதை சொல்லிவிட்டு 4-5 கம்பெனி போனார். அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், தலைவரை இது மாதிரி ஆக்சஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து இப்போ ஒரு பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு வச்சுருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், சம்பளம் எவ்வளோ சொன்னீங்கன்னு. நீங்கள் போட்டிருந்த பட்ஜெட்டில் உள்ள இதுதான் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் பார்த்தீங்க, மரத நாணயம் ராட்சசன் பேஜ் இப்படி படிப்படியாக நான் அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்குறது தெரியுமா, நீங்கள் இப்போ இந்த சம்பளம் போட்டு வச்சுருக்கீங்களா, அவங்க எப்படி நான் எப்படி மறுத்து இருக்க முடியும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனேன். போனோடனே சார் வந்து கதை கேட்டாங்க, நல்லா இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காதோட இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் அதனால வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவை. அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா டேரக்டர்ஸாக உருவாக்கின கம்பெனி ஆக்சஸ். இதனாலே இந்த படம் ஜெயிக்கணும்ட்டு என் சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசித்து பிடிச்சி பண்ண படம். அதுக்கு காரணம் அதோட கதை அண்ட் கதைக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கிற அன்புராணின்னு சொல்லுவேன். தேங்க்யூ கிஷோர் வாய்ப்புக்கு. ஏன்னா இதில் இந்த கேரக்டரில் நீங்கள் என்னை எப்படி வந்து
கனெக்ட் பண்ணீங்கன்னு தெரியல, பட் ஐம் கிரேட்ஃபுல். அண்ட் என்னோட கோஸ்டார் கதைநாயகன் முனிஷ்காந்த் சார், இரிட்டேட் பண்ண தான் சொல்கிறேன். இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன், ரொம்ப யதார்த்தமான ஒரு தோற்றம், நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. அதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்வேன். உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நினச்சதை விட சிறப்பாக படம் வந்திருக்கு, சிறப்பான இடத்துல வந்து இப்போது இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கள் ப்ரொடியூசர் திலீப் பாபு சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் அவர் விட்ட இடத்துல இருந்து அதே பேஷனோட அதே வந்து அந்த லெகசியை வந்து முன்னே எடுத்துகிட்டு போகிற தேவன் துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படம் 21st வருது. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. படத்தை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.